பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசிக்கு யாருக்கு என்ன தானம் கொடுக்கலாம்? இந்த தானம் கொடுப்பதினால் உங்களுக்கு வருமானம் ரெட்டிப்பாகும்னா கண்டிப்பாக ரெட்டிப்பாகும். இந்த தானத்தினால் உங்களுக்கு வாக்குகள் உங்க பேச்சை எல்லாரும் கேட்கக்கூடிய சக்தியும் கிடைக்கும். உங்க குடும்பத்தில் ஒற்றுமையும் நிலவக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது. மிதுன ராசிக்காரர்கள் எந்த மாதத்தில் இந்த தானம் கொடுக்கலாம்? எந்த மாதத்தில் நீங்க இறுக்கமா உங்களுடைய சக்தி, அதாவது வருமான அளவை பெருக்குவதற்கு அது எந்தெந்த பூஜைகள் பண்ணி எவ்வளவு பவர்ஃபுல்லா ஆக்க முடியுமோ அவ்வளவு பவர்ஃபுல்லா ஆக்கலாம். அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தானம் கொடுப்பதில். அப்படி மிதுன ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா பேசுவதே ரொம்ப சாஃப்டா பேசுவாங்க, ஈஸியா தாய்மையுடன் பேசுவாங்க, எல்லாரும் வசீகரிக்கும் தன்மையுடன் பேசுவார்கள். ஆனால் அதனால்தான் அவங்க எல்லாத்தையும் இழக்குறாங்க. அதனால இந்த மிதுன ராசிக்காரர்கள் எல்லாத்தையும் இழக்கிறது, அதாவது ரொம்ப அன்பா எல்லாரையும் அரவணைத்து பேசும்போது கோபம் இல்லாமல், எப்படி கிருஷ்ணர் கோபமே படாமல் எப்படி அமைதி நிலையில் எல்லாரும் அரவணைக்கும் தன்மையில் பேசுவாரோ அந்த தன்மை இருக்கும். ஆனா கிருஷ்ணரை பாத்தீங்கன்னா, கிருஷ்ணருடைய மனம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கு. ஆனாலும் அவர் அவருடைய பேச்சுக்கும் அவர் குடும்ப ஒற்றுமைக்கும் அவர் உழைச்ச உழைப்புக்கு வேல்யூ இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா அவரு பஞ்சபாண்டவருக்காக உழைச்சு அந்த நாட்டை ஆண்டு அவங்க சுபமாக வாழ்ந்தது கூட கிடையாது. அப்படிங்கும் போது அவர் தன்னுடைய பேச்சு அன்பில் எல்லாரும் மயக்கக்கூடியவங்க மிதுன ராசிக்காரர்கள். அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன ஆச்சுன்னா அதோடைய வேல்யூ கிடைக்காது, குடும்பத்தினால் நன்மை கிடைக்காது, குடும்பம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஆனா அவரு பேச்சே வேல்யூ பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வருமானம் வரும், வருமானம் அதை மீறிய செலவுகள் அதிகமாகும். இவங்க மிதுன ராசிக்காரர்கள் நல்ல ஊர் சுத்துவதற்கு ரொம்ப அலைவாங்க, நல்ல வெளியூர் போவது, பயண விரும்பிகள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இவங்க மிதுன ராசிக்காரர்கள் அப்போ வருமானத்தை பெருக்கணும், அவங்க வாக்கை எல்லாரும் கேட்கணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யலாம்? இவங்க நம்ம ஆடி மாசத்தை ரொம்ப இறுக்கமாக பற்றி கொள்ளணும். இந்த ஆடி மாசத்தில் இவங்களுக்கு ஏதாவது ஒரு விதையை விதைத்து செடி வளர்க்கும் குணத்தை உருவாக்கணும். ஏதாச்சும் ஒரு விதை வச்சுக்கோங்க, அந்த விதை விதைத்து செடி வளர்க்கணும். அந்த செடிக்கு உங்க கையால் ரெகுலரா தண்ணி ஊற்றிக்கொண்டே இருக்கணும். ஊத்திக்கொண்டே இருக்கும்போது நிறைய மாற்றங்கள் வரும். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருந்தாலும் குழந்தை செல்வத்தினால் இவங்களுக்கு முழுமையான நன்மை கிடைக்காது. குழந்தை செல்வம் சில பேருக்கு கிடைக்கும், கிடைக்காது. சில பேருக்கு கிடைத்தால் அது நன்மையாக அந்த குழந்தைங்களால் இருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த தானம் கொடுக்கலாம். என்ன தானம்? விதைகளை போட்டு முளைக்க வைக்கிறது அந்த தானம். விதைகளை தானமாக கொடுக்கலாம். யாருக்காச்சும் விதைகளை தானம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும். பசுமாடுகளுக்கு உணவு கொடுத்தல் மிக சிறந்த பலனை தரும். தானம்ங்கிறது பசுமாட்டுக்கு தானம் கொடுப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனா பசுமாட்டுக்கு உணவுகளை தானம் கொடுக்கலாம். அதே போல் கூழு, கஞ்சி ஒவ்வொரு உங்களுடைய சாப்பாட்டில் நீர் ஆகாரம் பொருந்திய உணவுகளை தானமாக கொடுங்க. நீர் ஆகாரம், கூழு, கஞ்சி அதெல்லாம் நீர் ஆகாரம் பொருந்திய உணவு தானியங்கள். அந்த உணவு தானியங்களை தானமாக கொடுக்கலாம். ஆனா ஆடி மாசம் அம்மன் வழிபாடு பண்ணி அங்க கூழு கஞ்சி எல்லாம் நீங்க தானமாக கொடுக்கும் போது உங்க வாழ்க்கையில் நிறைய வருமானம் பெருகும். அதே மாதிரி நிறைய உங்க வார்த்தையை கேட்கக்கூடிய சக்தியாக மாறக்கூடியவர்களாகவும் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது இந்த மாதம், ஏதாவது ஆடி மாதம் எடுத்தாச்சு. என்ன தானம் கொடுக்கணும்னு நம்ம எடுத்தாச்சு. அதுக்கு கொடுக்க கூடாத பொருட்கள் எதுனா, நல்ல சாதம் வடிச்சு அதுல சாம்பார் ஊத்தி அதுல அவியல் எல்லாம் வச்சு நீங்க தானம், அப்படி உணவு வகைகளை நீங்க தானம் கொடுக்க கூடாது. நீங்க கொடுக்கிற உணவு லிக்யூடா தான் இருக்கணும். ஒழிஞ்சு நல்ல வாழை இலை சாப்பாடு மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த தானம் உங்களுக்கு நன்மையை தராது அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். அப்புறம் எந்த கோயிலின் முன்னால் நின்று நீங்க தானம் கொடுக்கலாம்? எந்த கோயில்னா அம்மன் கோயில் முன்னால் நின்று தானம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அம்மன் கோயில் உங்களுக்கு ரொம்ப சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்கள் உங்க மனநிலையை மாற்றக்கூடியதாக இருக்கும். அதனால அம்மன் கோயில் நின்று நீங்க தானம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும். யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தானம் கொடுக்கிறவங்க உங்களுடைய வலிமை குன்றியவர்களுக்கு தானம் கொடுப்பது முக்கியமானது. முக்கியமாக தாய்மார்களுக்கு தானம் கொடுப்பது, நீங்க குழந்தை செல்வங்கள் நிறைய வச்சிருக்கிறவங்களுக்கு தானம் கொடுக்கணும். குறைந்தது 3 குழந்தைக்கு மேல அதிகமா வச்சிருக்கவங்களுக்கு தானம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும். வயிற்று பிள்ளைத்தாசி அப்படிம்பாங்க, கர்ப்பிணி பெண்களுக்கு தானம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு நீங்க தானம் கொடுக்கும் போது உங்களுடைய வருமானம் ரெட்டிப்பாகக்கூடிய வாய்ப்பு
வாய்ப்புகள் இருக்கும். எந்த உடையை அணிந்து நீங்க தானம் கொடுக்கலாம் அப்படின்னா பச்சை கலர் உடையை அணிந்து தானம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும். எந்த உடையை அணியக்கூடாதுன்னா பிங்க் கலர் உடையை அணியக்கூடாது, வெள்ளை கலர் உடையை அணியக்கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. எந்த கிழமையில் தானம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வெள்ளிக்கிழமை எடுங்க, வியாழக்கிழமை எடுங்க. வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை இந்த 2 கிழமை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமையும் தானம் கொடுக்கலாம். பொதுவாக தானங்கள் எல்லாருக்கும் காமனா யாராக இருந்தாலும் பொருந்தக்கூடிய ஒரே கிழமை என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை யாருனாலும் தானம் கொடுத்துக்கொண்டே இருக்கலாம் அப்படிங்கறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. ஏன் ஞாயிற்றுக்கிழமை எவருனாலும் கொடுக்கலாம், எந்த ராசிக்காரனும் ஞாயிற்றுக்கிழமை தானம் கொடுக்கலாம். ஏன் சொல்லணும்னா கர்ணனுடைய நாள் தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை. அந்த கர்ண மகாபிரபு அவர் ஞாயிற்றுக்கிழமை கூறியவர், அவர் தானத்தில் சிறந்தவர் அப்படிங்கறதுனால ஞாயிற்றுக்கிழமை தானம் கொடுப்பதில் எந்த ராசினர்களுக்கும் குறைபாடு இருக்காது. அதனால ஞாயிற்றுக்கிழமை யாருனாலும் எல்லாருக்கும் தானம் கொடுக்கலாம். அதனால ஞாயிற்றுக்கிழமை எப்போதுமே ஒதுக்க கூடாது அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதனால மிதுன ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் தானம் கொடுக்கலாம். எந்த நேரத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்தமனம் ஆகுவதற்கு முன்னால் தானம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும். சூரியன் அஸ்தமனம் ஆகுவதற்கு முன்னகுட்டி தானங்கள் கொடுத்துரும். காலை உதயத்திலிருந்து அஸ்தமனத்துக்குள் தானம் கொடுக்கணும். ஏனால் தானம் கொடுக்கறது நம்ம மரம் ஒரு பச்சை பசேல் ஒரு பொருட்கள் எப்பன்னா அது ஆக்டிவேட் ஆகுறதே சூரியன் உதயத்திலிருந்து சூரியன் அஸ்தமனம் வரைக்கும் அதோடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த அஸ்தமனத்துக்குள் நம்ம தானம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். தானம் கொடுத்த பிறகு செய்யக்கூடாதவை அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மாவை பழித்தல், அம்மாவை திட்டுதல் அதெல்லாம் கூடாது. கர்ப்பிணி பெண்களை அசிங்கப்படுத்தல் இருக்கக்கூடாது. அதுக்கு பசுமாட்டை இழிவுபடுத்தி பசுமாட்டை அடித்தல், பசுமாட்டை துரத்துறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா அந்த தானத்தினுடைய அளவு கிடையாது அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். நீரை கொப்பளித்தல், அதாவது தானம் கொடுத்த பிறகு நம்ம வாயிலிருந்து நீர் வெளியே சிந்தக்கூடாது, எச்சில் துப்பக்கூடாது. இதெல்லாம் தானம் கொடுத்த பிறகு நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள். அதனால எச்சில் துப்பக்கூடாது, நீர் உமிழக்கூடாது. அதுக்கப்புறம் தாயை நிந்திக்க கூடாது. அப்புறம் உணவை உதாசீனப்படுத்தக்கூடாது, உணவை தவறாக பேசுதல் கூடாது. இதெல்லாம் நம்ம கையால் உணவை தூர கொட்டக்கூடாது. இதெல்லாம் செய்யாமல் இருந்தா உங்க தானத்தினுடைய அளவு வலிமையாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தானம் செய்யும் போது நோட் பண்ணி செஞ்சோம்னா நம்ம வாழ்வில் நிறைய வெற்றிகளும் வருமானமும் பெருகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால வருமான பெருகைக்கும் வெற்றிக்கும் இந்த தானம் ரொம்ப பெரிய மாற்றம் கொடுக்கும் என்பதனால் தானத்தை பார்த்து நல்லபடியா பண்ணி வாழ்வின் மிகப்பெரிய வெற்றி அடையுங்கள். நன்றி, வணக்கம்.